இதை வச்சு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. சாச்சா நான் ஏன் சீதாவை கூட சண்டைலாம் போட போறேன். ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் இந்த விஜயா சிந்தாமணியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ண எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் பிளான் பண்ணுறாங்க. கொடுக்குற சம்பளத்துக்காக வேலை செய்யறவங்க அவ்வளவுதான். அதுக்கு சிந்தாமணி ஒரு ஐடியா கொடுக்குறா. மாஸ்டர் கிருஷ்ண மேலே ஒரு திருட்டு பழியை போட்டுருங்க. தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போட்ட எந்த பிளானும் சரியா நடக்கல. அவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்கல்ல, இதான் நல்ல ஐடியா அந்த பையனை வீட்டை விட்டு துரத்துறதுக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி ரொம்ப தப்பு சிந்தாமணி நீங்கள் சொல்கிறது. இவங்க சொல்றாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வை. ஒருத்தருக்கு குழந்தை மேலே அபாண்டமாக நம்ம பழி போடக்கூடாது. பாவம் இல்லை, அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ வேதனைப்படும். அப்புறம் உன் கை கால் வராம இழுத்துக்கும் பாத்துக்கோ. விஜயா நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு துணையாக வரமாட்டேன். எக்கடி கட்டினா போங்க, அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிக்கிறாங்க. இவங்க கிடக்குறாங்க. மாஸ்டர் நீங்கள் பாருங்கள், அந்த பையனை எப்படியோ அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதான் என்னோட ஆசை. எனக்கு பிடிக்கவே இல்லை. தேவையில்லாமல் மனோஜிக்கிட்ட போய் ஒட்டிக்கிறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மீனாவும் இந்த முத்தும் தான் அந்த தர்தல் எட்டு வந்து வீட்டில் விட்டுட்டுருக்கேன். என் தலையெழுத்தாக போச்சு. எல்லாமே அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இந்த விஜயா. மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பையனை நம்ம ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுத்தனமான ஐடியா இந்த சிந்தாமணி கொடுக்குறான். சிந்தாமணியோட பொண்ணு ஒரு பையன் கூட இறங்குறாங்க வண்டியில். அது இந்த மீனாவோட தம்பின்னு இந்த சிந்தாமணிக்கு தெரியல. பொண்ணை கண்டிக்கிறாங்க. யார் கண்டவங்கூடலாம் ஏமா வர, நம்மளுக்கு எவ்வளோ கார் இருக்குது, பார்க்குறவங்கன்னா நினைப்பாங்க. ஆஃப்டர் ஆல் வேலை செய்கிறவங்க கூடலாம் கூட வரேன்றா, அந்த தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு பொண்ணை திட்டுறாங்க. அதெல்லாம் இல்லை மம்மி, இந்த பக்கம் வரேன்னு சொன்னாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க, அதனால தான். ஏன் மம்மி இப்படிலாம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்டா, எனக்கு பிடிக்கல, அம்மா பேச்சு கேளு, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, மற்றவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து பழகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தேவையில்லாமல் இந்த முத்துக்கிட்ட சண்டை போடுறான் இந்த அருண். ஹோட்டலில் பார்த்துட்டு சாடமாடியாக குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவன்லாம் வீரத்தீரமாக பேசுகிறான். அவனுக்கெல்லாம் வாய் எதுக்கு, வாய் இருந்துட்டால் மட்டும் போதுமா, ஒரு ஆம்பளை நிரூபிக்கணும்ல, இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லிட்டு பாவங்க முத்து மனசை வேதனைப்படுற மாதிரி இந்த அருண் பேசிடுறான். இதான் சாக்கு சொல்லிட்டு முத்து கோவம் அருண் அடிச்சிடுறாரு. அருண் திருப்பி அடிக்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. இதை பார்த்து அண்ணாமலை கோவப்பட்டு, இன்னும் முத்து நீ திருந்தவே மாட்டியா, இது மாதிரி ரோட்டில் தகராறு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தன் பையனை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு மனசை வேதனைப்படுறாரு. வீட்டில் முத்து எடுத்து சொல்கிறாரு, அப்பா என் மேலே எந்த தப்பு கிடையாதுப்பா. முத்து தான் பக்கம் நாயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் பாட்டுன்னு ஏதோ மனசு வேதனையாக உட்காந்துட்ருக்கப்பா, எல்லாத்துக்கான இந்த மீனாதான்ப்பா. கிருஷ்ண தத்தெடுத்துக்கலான்னு சொன்னாப்பா, இப்போ என்னவோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா, என்ன காரணம்னு தெரியலப்பா. அந்த யோசனையே இருந்தால் இவன் தேவையில்லாமல் எதுக்குப்பா இந்த வார்த்தைலாம் பேசணும், தப்பு தானேப்பா, அதனால தான்ப்பா நான் அவனை அடிச்சிடேன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறான், அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நீ அப்படி தான் நடந்துக்கிற, ஏன் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதா, நீ தேவையில்லாமல் ஒரு குழந்தைய தடுத்து அவங்க எல்லாரும் பார்க்குறவங்க அப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு இந்த மனோஜ் சொல்கிறான். விஜயாவும் வாயை விட்டுருப்பால, சும்மாவே அந்த பொம்பளை வாய் தந்து நானும் பேசிகிட்ருக்கோம். முத்துக்கிட்ட, ஆமாம் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இவங்க ஏன் குழந்தை பெற்றுக்கல, தேவையில்லாமல் எதுக்கு கிருஷ்ண தத்து எடுத்துக்கணும்னு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க. ஏன் நானே அப்படி தான் நினைப்பேன், ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு, அதையும் அவங்க மூடி மறைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான்ப்பா, அவள் தான் வாயை மூடிட்டு இருக்கா அப்படின்னோடனே எல்லாரும் மீனா என்ன ஆச்சுன்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே ரோகிணி அச்சோ எல்லாரையும் இவ்வளோ கார்னர் பண்ணுறாங்களே, இவங்கன்னா வாய் திறந்து உண்மையை சொல்லிடுவாங்களே, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்கு வேதனையாக இருக்கு. மீனா வாய் திறந்து என்ன சொல்லுவான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.